நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். வழக்கம் போல் தொடர்ந்து பொய் புகார்களை கூறி வருகிறார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி என புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான முக்கிய ஆலோசனை கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். மேலும் இந்த கூட்டத்தில் டிஜிபி ரன்வீர் சிங் கிருஷ்ணய்யா, கூடுதல் டிஜிபி ஆனந்த மோகன், ஐஜி சந்திரன் உள்ளிட்ட உயர் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து அமைச்சர் நமச்சிவாயம் நிருபர்களிடம் தெரிவிக்கையில், புதுவையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, போதைப் பொருள் விற்பனை கட்டுப்படுத்துவது, குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை தொடர்ந்து கண்காணிப்பது போன்ற பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இலவச அரிசி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தவே ஆளுநரை நாங்கள் சந்தித்தோம். முதலமைச்சருக்கும் எங்களுக்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. தற்போதைய அரசு மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பொறாமை காரணமாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஏதேதோ பேசி வருகிறார். நானும் அரசியலில் இருக்கிறேன் என்று காண்பிக்க புதுவை அரசின் மீதும் முதலமைச்சர் மீதும் களங்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் உண்மைக்கு புறம்பான பொய் புகார்களை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறிக்கொண்டிருப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார் என்று புதுவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நிருபர்களிடம் தெரிவித்தார். புதுவை மாநில அரசு பள்ளி மாணவ மாணவிகளுடன் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்துரையாடல் நடத்தினார். நாட்டின் 75வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை ஒட்டி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளுக்கு சென்று மாணவ மாணவிகளை சந்தித்து கலந்துரையாடல் நடத்தி அவர்களை ஊக்கப்படுத்தி வருகிறார். அந்த வகையில் புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு ஆளுநர் சென்றார். அங்கு அவர் மாணவர்களுடன் கலந்துரையாடல் நடத்தினார். அப்பொழுது மாணவிகள் மத்தியில் ஆளுநர் தமிழிசை பேசுகையில், மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வம் செலுத்துவது போன்று ஏதாவது ஒரு கலையை சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். தங்களது திறமைகளை தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாட்டின் சுதந்திர வரலாறு பற்றியும் சுதந்திர போராட்ட தலைவர்கள் பற்றி மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் அவற்றை நீங்கள் உங்கள் நண்பர்களுடனும் ஆசிரியர்களிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நல்ல தீர்வுகள் கிடைக்கும். பிரச்சனைகளை புறந்தள்ளிவிட்டு நாம் நம் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மாணவ செல்வங்கள் மத்தியில் பேசினார். முன்னதாக புதுவை பாக்கமுடியான்பேட்டில் உள்ள அரசு தொடக்க பள்ளிக்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்றார். அங்கு மாணவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். புதுவை அரியாங்குப்பம் கொம்யூனில் ட்ரோன் மூலம் சர்வே பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் ஸ்வாமித்வா என்ற திட்டத்தை அமல்படுத்தி வருகிறது. அதாவது கிராமப்புற பகுதிகளில் உள்ள வீடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட நில பதிவேடு இல்லாத பகுதிகளில் ட்ரோன் மூலம் அளவீடு செய்து பின்னர் இறுதியாக அவர்களுக்கு சொத்து அடையாள அட்டை வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த சொத்து அடையாள அட்டையை பயன்படுத்தி வங்கி கடன்களை எளிமையாக பெற முடியும். இந்த திட்டத்தின் மூலம் சிறந்த துல்லியமான வரைபடம் கிடைப்பதால் அதனை பயன்படுத்தி கிராம பஞ்சாயத்து வளர்ச்சி திட்டத்தை திட்டமிடலாம். புதுச்சேரி பகுதியில் 5 கொம்யூன் பஞ்சாயத்துகளில் உள்ள 67 வருவாய் கிராமங்களிலும் மற்றும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட 29 வருவாய் கிராமங்களிலும் நில அளவை மற்றும் பதிவேடுகள் இயக்குநரகம் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் வழங்கப்பட்ட இலவச மனைப்பட்டா குடியிருப்பு பகுதிகளில் ஸ்வாமித்வா திட்டத்தின் கீழ் அங்கு வசிக்கும் மக்களுக்கு சொத்து அடையாள அட்டை வழங்குவதென முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ட்ரோன் மூலம் அளவீடு செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டு கடந்த மார்ச் மாதம் நிறைவடைந்தது. ட்ரோன் சர்வே முடிந்ததும் சர்வே ஆஃப் இந்தியா மூலம் பெறப்பட்ட வரைவு வரைபடத்தை கள ஆய்வு செய்து பயனாளிகளை அடையாளம் காணும் பணிகள் நடந்து வருகிறது. இந்த பணிகள் புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் நிறைவு பெற்றது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரியாங்குப்பம் பஞ்சாயத்து எல்லைக்குட்பட்ட வருவாய் கிராமங்களிலும் ட்ரோன் சர்வே பணி நடக்க உள்ளது. இதற்கான நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பங்கேற்று தொடங்கி வைத்தார். இதில் நில அளவைத்துறை இயக்குநர் ரமேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். சர்வே ஆஃப் இந்தியா மூலம் பெறப்பட்ட வரைபடத்தை கள ஆய்வு மற்றும் பயனாளிகளை அடையாளம் காணும் பணி முடிந்த பின்னர் அதில் ஆட்சேபனைகள் இல்லாத பட்சத்தில் இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு சொத்து அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதுச்சேரி பொறுப்பாளர்களாக அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், கல்யாண சுந்தரம் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர்.
புதுவை மாநிலத்தில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவரும் மாநில முதலமைச்சருமான ரங்கசாமி மற்றும் புதுவை மாநில பாஜக தலைவர் சாமிநாதன் ஆகியோர் சார்பாக ஜனாதிபதி தேர்தல் பொறுப்பாளர்கள் புதுவையில் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக திரௌபதி முர்மு போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான புதுச்சேரி பொறுப்பாளர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் ஆகியோர் சார்பாக 4 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதாவது தேர்தல் பொறுப்பாளர்களாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை பொறுப்பாளராக மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பூத் ஏஜென்ட்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், லட்சுமிகாந்தன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை பாகூர் மூலநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுவை பாகூர் அருள்மிகு ஸ்ரீ தேவாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாதர் ஆலய சுபகிருதி வருட பிரம்மோற்சவ விழா கடந்த 4ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதியுலா நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு யாகம், மகா பூர்ணாஹீதி, மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து மூஞ்சுரு, மயில், ரிஷபம், அதிகார நந்தி வாகனங்களில் திருக்கல்யாண உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து திருக்கல்யாணத்தை காண வந்த பக்தர்கள் சுமார் 2000 பேருக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு மற்றும் அவரது குடும்பத்தினர் அன்னதானம் வழங்கினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் மற்றும் அவரது குடும்பத்தினர், இளைஞர்கள், ஆலய நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். முன்னதாக திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கு வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவுக்கு இளைஞர்கள் சார்பில் பூலோக அம்மன் ஆலயத்திலிருந்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மணவெளி தொகுதி அதிமுகவினர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கழக பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டதற்கு பட்டாசு வெடித்து கொண்டாடினர். புதுச்சேரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொது செயலாளராக நியமனம் செய்ததை ஒவ்வொரு பகுதியிலும் அதிமுகவினர் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுவை மணவெளி தொகுதி தவளக்குப்பம் 4 சாலை சந்திப்பில் தொகுதி நிர்வாகி குமுதன் புருஷோத்தமன் தலைமையில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி வாழ்த்து கூறி கொண்டாடினர். அதிமுக நிர்வாகிகள் கழக அவைத் தலைவர் மூர்த்தி, பாஸ்கர், பன்னீர்செல்வம், குபேர், மணி, சோமு, செயலாளர் கார்த்திகேயன், ஜீவா, முனுசாமி, சேது, தயாளன், பலராமன், சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுவை ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுவை மாநிலம் ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் சுடுகாட்டு பாதைக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்காக ரூபாய் 18.54 லட்சம் மதிப்பீட்டிலும், ராமநாதபுரம் பேட் உள் வீதிகளுக்கு சிமெண்ட் சாலை அமைக்க ரூபாய் 45.38 லட்சம் மதிப்பீட்டிலும், தொண்டமாநத்தம் பேட் பகுதிகள் கருமாதி கொட்டகை கட்டு 5.75 மதிப்பீட்டிலும் என பல்வேறு பகுதிகளுக்கான பூமி பூஜை அமைப்பதற்கான நிகழ்ச்சி புதுச்சேரி அரசு பாட்கோ மூலமாக நடைபெற்றது. இதில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மேலாண் இயக்குநர் தயாளன், உதவி பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட் செல்வன் மற்றும் பாஜக தொகுதி தலைவர் தியாகராஜன், பாஜக கட்சி நிர்வாகிகள், தோழமை கட்சி நிர்வாகிகள், ஊர் பெரியோர்கள், ஊர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுவை பாகூர் மூலநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற சுவாமி வீதிபுல நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுவை பாகூர் அருள்மிகு ஸ்ரீ வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாதர் ஆலய சுபகிருதி வருட பிரம்மோற்சவ விழா கடந்த திங்கட்கிழமையன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் மூஞ்சுரு வாகனம், மயில் வாகனம், ரிஷப வாகனம், அதிகார நந்தி வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலாவும் திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற சுவாமி வீதிபுல நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்தப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவின் புதல்வர் அசோக் தனவேல் வேணுகோபால், இளைஞர்கள், ஆலய அறங்காவலர் குழுவினர், ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். முன்னதாக மூலநாதர் ஆலயத்திற்கு வருகை தந்த சபாநாயகருக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவின் புதல்வர் அசோக் தனவேல் மற்றும் வேணுகோபால் ஆகியோரது தலைமையில் இளைஞர்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மேல தாளத்துடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். புதுவை கடலூர் ஈசிஆர் சாலையில் காய்ந்த சறுக்குகள் திடீரென தீப்பிடி தெரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை கடலூர் ஈசிஆர் சாலையில் அரியங்குப்பம் காவல் நிலையம் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் பெட்ரோல் பங்கும் உள்ளது. இந்த நிலையில் இதன் அருகே உள்ள காய்ந்த சறுக்குகளை சில மர்ம நபர்கள் தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் பெரும் கரும்புகைகள் ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்தும் பெரிதும் பாதிக்கப்பட்டது. மேலும் அங்கே அருகில் டிரான்ஸ்பார்மர் ஒன்று இருந்ததால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சமடைந்தனர். தொடர்ந்து இது பற்றி புதுச்சேரி தீயணைப்புத்துறை, காவல்துறை மற்றும் மின்துறைக்கு பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் வாகனங்களுடன் சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதன் பிறகு அந்த பகுதியில் நிலைமை சீரானது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகரில் எழுந்தருளி கொண்டிருக்கும் அருள்மிகு பெரிய பாளையத்தம்மன் கோயில் திருப்பணி ஆரம்ப விழாவினை பேரவை உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகரில் எழுந்தருளி கொண்டிருக்கும் 160 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் கோயில் மகா கும்பாபிஷேகம் செய்து 14 வருடங்கள் முடிவடைந்தது. இந்த நிலையில் ஊர் மக்களால் திருப்பணி சிறப்பான முறையில் மயிலம் ஸ்ரீ பொம்மபுர ஆதீனத்தின் நல்லாசியுடன் திருப்பணி ஆரம்ப விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு இந்த பணியினை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைத்தார். இத்திருப்பணி ஆரம்ப விழாவில் ஊர் பெரியவர்கள், பக்த கோடிகள் மற்றும் பொதுமக்கள், ஊர் பஞ்சாயத்து நிர்வாகிகள், திருப்பணி குழுவினர், இளைஞர்கள் வருகை தந்து விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் புதுவை துத்திப்பட்டு கேப் கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்தில் T20 கிரிக்கெட் போட்டி கோலாகலமாக தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு பகுதியில் புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் புதுச்சேரி துத்திப்பட்டு கேப் கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்தில் T20 கிரிக்கெட் போட்டி கோலாகலமாக தொடங்கியது. 6 அணிகள் பங்கேற்று விளையாடும் இந்த போட்டி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மொத்தம் 33 சுற்றுகளாக காலை ஒரு போட்டியும் இரவு ஒரு போட்டியும் பொதுமக்கள் கண்டு களிக்கும் வண்ணம் T20 கிரிக்கெட் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி தொடங்கிய T20 கிரிக்கெட் போட்டியை பார்ப்பதற்கு புதுச்சேரி மட்டுமல்லாது தமிழகத்தை சேர்ந்த ரசிகர்களும் ஆர்வத்தோடு பங்கேற்று போட்டியை கண்டு களித்தனர். T20 கிரிக்கெட் போட்டி CAP நிர்வாகம் ஒருங்கிணைந்து நடத்தி வருகிறது. மேலும் புதுச்சேரியில் T20 கிரிக்கெட் போட்டி நடைபெறுவதால் தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த ஏராளமான விளையாட்டு வீரர்கள் போட்டியை கண்டு களிக்க வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை அரியாங்குப்பம் அம்பேத்கர் நகர் ஏழை முத்து மாரியம்மன் ஆலய சடல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை அரியாங்குப்பம் டாக்டர் அம்பேத்கர் நகர் ஸ்ரீ ஏழிமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் செடல் திருவிழாவை முன்னிட்டு கடந்த வாரம் கொடியேற்றி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யப்பட்டது. தொடர்ந்து அங்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சங்கரபரணி ஆற்றில் புனித நீர் எடுத்து கரகம் ஜோடிக்கப்பட்டு ஊர்வலமாக ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் இவ்வாலயத்தில் இருந்த பக்தர்கள் சிலர் தங்களது நேர்த்தி கடனுக்காக அலகு குத்தி செடல் தரித்து ஊர்வலமாக சென்று ஆலயம் வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர், அம்பேத்கர் நகர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுவை பூரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தர்மர் பட்டாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ளது அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பிரம்மோற்சவத்தின் இறுதி விழாவாக திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தர்மர் பட்டாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் எழில்ராஜா,
துணைத் தலைவர் ராஜசேகரன், செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளர் அமிர்தலிங்கம், உறுப்பினர் சத்தியவேணி உள்ளிட்ட விழா குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் ஒருங்கிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை மின்துறை தனியார் மயமாக்கும் முயற்சி கைவிடக் கோரி புதுவையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுவை மாநில மின்துறை தனியார் மயமாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை உடனடியாக கைவிட வலியுறுத்தி புதுச்சேரியில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுவை மின்துறை தனியார் மய எதிர்ப்பு கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக இந்த போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை சுதேசி பஞ்சாலை அருகில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.